வணக்கம், நான் வேலு. நாம் எங்கே இருக்கோம், எந்த இடத்துக்கு வந்திருக்கோங்கிறது சமீபத்தில் போட்ட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மான்சூன் கேரளா வந்திருக்கோங்க. மான்சூன் கேரளாவில் வாகமனில் இருக்கோம். இப்போது வாகமனில் ஒவ்வொரு இடங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிட்டு ரெண்டு இடமா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் வந்திருக்க இடம் மெடோஸுங்கிற வந்துட்டுருக்க இடம் வந்திருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்து உள்ளே போகலாம். நான் அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும், இது உள்ளே போகலாம். நாங்கள் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோங்கிறது உள்ளே போய் நான் சொல்கிறேன். என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. 25 ரூபா உள்ளே வர்றதுக்கு, ஒரு ஆளுக்கு பர்சனுக்கு. அப்படி உள்ளே போகலாம். இந்த மெடோஸ் டிக்கெட் எடுத்து உள்ளே வந்துட்டோம். இது என்னென்னா, இந்த மாதிரி பச்சை பசேன்னு குண்டாக மலையாக இருக்கும். அதில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வேறு மரமோ செடியோ கொடியோ எதுவுமே இருக்காது. பச்சை. நிறையா தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க, மலையாளம், ஹிந்தி சினிமா, நிறையா சினிமா இதில் எடுத்திருக்காங்க. எப்படி இருக்குது மெடோஸ்? சூப்பராக இருக்கா? வாகமனில் இருக்கிற மெடோஸ் அப்படிங்கிற மலைக்குன்று மேலே நம்ம இருக்கிறோம். குட்டி குட்டியாக மலை, அதில் பச்சை பச்சையாக புல், அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது? மான்சூன் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. பருவமழை காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். லைட்டாக தூத்துக்கிட்டே இருக்குது. கிளைமேட்டும் பரவாயில்ல, கொடை பிடிக்கிற அளவுக்கு மழை இல்லைனாலும் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குங்க சொல்லுங்கள், நல்லாயிருக்கா? அதில் ரோப் கார் மாதிரி ஒன்று ஏறி தள்ளி விடுறது மாதிரி ஒன்று இருக்குது. பசங்க ஏறி போனால் போகலாம். பேராகிரைடிங் கூட உண்டு, ஆனால் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மலை மட்டும் போகுமா இல்லை அந்த பக்கம் ஏறுமா? இப்போ ஏறி பார்ப்போம். அதுக்கு தான் வந்திருக்கோம். சின்னதாக ஒரு ஆறு மாதிரி ஒன்று போகுது, சின்னதாக குட்டை மாதிரி ஒன்று அப்படி போயிட்டுருக்கு. இதில் போட்டிங் கூட இருக்கான் உள்ளது இல்லையா? ஒரு சின்ன லேக் ஃபார்ம் பண்ணி போட்டிங் கூட இருக்குங்க. போவோம், ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். வாகமன்னாலே கூகுளில் சர்ச் பண்ணாலே நமக்கு வர இந்த மெடோஸ் தான் காமிக்கும். இது ஆக்சுவலாக எல்லா டூரிஸ்ட்டும் வரக்கூடிய இடம். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எல்லா பக்கமுமே. இந்த மெடோஸ் தான் வாகமனுக்கு ஒரு அடையாளம்னா இதுதான் சொல்லுவாங்க. இந்த குண்டான அழகான மலைகள். ஆனால் நம்ம யாருமே பார்க்காத வாகமனை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ தான் டூரிஸ்ட்டு வரக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 3-4 எபிசோடு பார்த்துருப்பீங்க. அதில் மேக்ஸிமம் டூரிஸ்ட் யாரும் வரமாட்டாங்க. வராத இடத்துக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இப்போ தான் டூரிஸ்ட் எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கு நாம் வந்திருக்கோம். பார்த்தாலும் தெரியும், டூரிஸ்ட்டுகள் நிறையா இருக்காங்க. அப்படி ரசிப்போம். சாரல் லைட்டாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே 2வது மலை ஏறி வந்திருக்கோம். அந்த பக்கம் போயிட்டு முடிஞ்சால் இந்த மலைக்கு ஏறுவோம். அந்த பக்கம் போய் ஒரு அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு முடிஞ்சால் இந்த மலை இல்லைன்னா அந்த மலை ஏதாவது உள்ள ஏறிட்டு தான் நம்ம கீழே இறங்குறோம். டைம் ஆனாலும் பரவாயில்ல, போகலாம். இந்த ரோப்பில் கயிறு கட்டி இந்த அப்படியே இது லேக் வழியாக கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு இப்போ ஒர்க் ஆகலை, இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மழைக்காலம் அதிகமாக இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோப்பில் போகிறதுக்கு நம்ம ஓப்பனில் இருந்து நம்ம கூட போயிருக்கலாம். இந்த லேக்கில் போட்டிங் வேறு இருக்குது. இதில் போகிறது இஷ்டப்பட்டவங்க போட்டிங் கூட போய்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக அந்த பக்கம் போகலாம். சூப்பராக இருக்குதா? அப்படியே காமிக்கிறேன், சுற்றி காமிக்கிறேன், பார்த்து ரசிங்க. நானும் உங்கள் கூட ரசிச்சுட்டே வரேன். பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அவ்வளோ அருமையான இடம். வாகமனுக்கு உரித்தான இடம். டூரிஸ்ட்லாம் மழைக்கால நாப்பில் கூட்டம் ரொம்ப கம்மி. சரிங்க, நான் அந்த மலைக்காவது இந்த மலைக்காவது ஏறி போகலான்னு பார்த்தேன். ஊடையில் இந்த லேக்கோட தண்ணி ஒரு ஆறு மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு. ஏறி போகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். யாருமே அந்த பக்கம் ஏறல. ஆனால் வழித்தடம் கிடக்கு, ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி இந்த வழியாக ஆறு மாதிரி போகிறதுனால அதில் கண்டிப்பாக போக முடியாது. பாருங்கள், அதில் போனால் நல்லா கிழிச்சு நல்ல உயரம். அந்த இடம் அருமையாக இருக்கும்.
ஆசைப்பட்டேன், போக முடியல. சரி, இங்கேருந்து அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மெட்ரோஸ்க்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பலாம். பாய் வாகமன் மெட்ரோஸ். இந்த சின்ன சின்ன மலைத்திட்டிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். நன்றி. மீண்டும் கண்டிப்பாக வந்தால் இந்த இடத்துக்கு வருவோம். அடுத்த இடத்துக்கு என்னங்கிறத கேட்டுக்கிட்டு போகலாம். மணி 1 மணி 1:30 ஆக போகுது. டைம் பார்க்குறேன். மணி 1:20 ஆகுது. தெரியுது உங்களுக்கு. சாப்பிடுவோம். நல்ல சின்ன ஹோட்டலாக பார்த்து ட்ரெடிஷ்னல் சாப்பாடு உணவு தான் வேணும்னு கேட்டிருக்கேன் அண்ணன்ட்ட. அனுப் ப்ரோட்ட கேட்டிருக்கேன். போகலாம் அப்படின்ட்டு இருக்காரு. சின்ன கூரை கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, கேரளா ட்ரெடிஷ்னல் சாப்பாடு வேணும்னு. என்ன கிடைக்கோ வாங்கி சாப்பிடலாம். மீன் கறி சாப்பிட்ணுன்னு ஆசை. நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் தான் மீன் கறி சாப்பிட முடியும். அதனால் மீன் கறி சாப்பிட்லாம். என்ன கிடைக்கோ சாப்பிட்லாம். இதுதான் வேணும் இல்லை, என்ன கிடைக்கும் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாமா? மீண்டும் சொல்கிறேன், நன்றி. குட் பாய். இந்த மெட்ரோஸ்க்கு கிளம்பலாம். கடைசி ஒரு வாட்டி காமிக்கிறேன். சூப்பராக இருக்கா? ஒரு சூப்பரான ஹோட்டலுக்கு அண்ணன் கூப்பிட்டு வந்திருக்காரு. நாடன் ஊன் அப்படின்னா நாட்டு சாப்பாடு மாதிரி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சாப்பாடு கிடைக்கும். நாடன் ஊன் உள்ளே போய் சாப்பிட்லாம். நல்ல பெரிய ஹோட்டலாக தான் இருக்குது. டேபிளை பார்த்துருக்காங்க. கேரளா ட்ரெடிஷ்னல் சாப்பாடு வந்துருச்சு. நல்ல பரு அரிசி தான். 2-3 கறி வச்சுருக்கீங்க. முட்டைக்கோஸ் பொரியல், வெண்டைக்காய், ஊறுகாய், மீன் கறி வாங்கியிருக்கோம். மீன் ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருக்கோம். சாப்பிடுவோம். டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். அப்படி எடுக்கணும். லைட்டாக அப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சு டேஸ்ட் காமிக்கிறேன். எப்படின்னு சீஸ். நல்லா அந்த குடம்புளி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அந்த குடம்புளி டேஸ்ட்டு. கறி சூப்பர். ஃபிஷ் ஃப்ரை எப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். சீஸ் சூப்பராக வந்திருக்கு. காரசாரமாக இருக்குது. பொறுமையாக சாப்பிடுவோம். ஓகே, சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த ஹோட்டலுக்கு ஒரு நன்றி. 230 ரூபா ஆச்சு. நேற்று இதே சாப்பாடு ஈராட்டிப்பேட்டையில் 190. டூரிஸ்ட் பிளேஸ், அதனால் 240 ரூபா எக்ஸ்ட்ரா தான். பரவாயில்ல சாப்பாடு. நேற்று மாதிரி இல்லாட்டாலும் பரவாயில்ல. நேற்று செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் நல்ல பசி வர நேற்று, அதனால் ருசி இல்லாமல் நல்லா சாப்பிட்டோம். இன்னைக்கு பசி கொஞ்சம் கம்மி. பரவாயில்ல, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டு போய்கிட்டு இருக்கோம். போகலாம். அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் வாகமன் அட்வென்ச்சர் பார்க் போயிட்டுருக்கோம். அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு நபருக்கு 30 ரூபாயும், வெஹிக்கிள்ஸு கொண்டு வந்தால் வண்டிக்கு ஒரு 25 ரூபாயும் எடுக்காங்க. 55 ரூபா டிக்கெட் நம்ம எடுத்துட்டோம். அட்வென்ச்சர் பார்க்கு உள்ளே போய்கிட்டு இருக்கோம். அங்கே நம்மளுக்கு என்ன இன்ப அதிர்ச்சி காத்திருக்குன்னு தெரியல. போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ. வாகமன் அட்வென்ச்சர் பார்க் போகலாமா? வந்துட்டோம். இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கு இந்த ஸ்டெப் மேலே ஏறணும். போகலாம். நான் மேலே ஏறி உங்களுக்கு காமிக்க இப்பவுமே எடுக்க வேண்டாம். நல்ல ஸ்டீலில் இரும்பில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாலம் கடகடன்னு மேலே ஏறுவோம். நமக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். மஞ்சு மேகம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு குவாலிட்டியாக தெரியாது. கொஞ்சம் மறைஞ்சி போச்சுன்னா, அந்த மேகங்கள் மறைஞ்சி போச்சுன்னா வியூ பார்க்க சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி காமிக்கிறேன். அதான் கிளாஸ் பிரிட்ஜு தெரியுது உங்களுக்கு.
அது மேலே ஏறி உள்ள வரைக்கும் பார்க்கலாம். தெரியுது உங்களுக்கு எவ்வளோ ஆழத்தில் எவ்வளோ உயரத்தில் இருக்கோம்னு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுப்போம். மேகங்கள் அப்படியே தரையிலேருந்து அப்படியே நம்மளை நோக்கி வருது. உங்களுக்கு தெரியுதா? எனக்கு நல்லா ஃபீல் உணருது. என்னை கிராஸ் பண்ணி மேகம் போகுது. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுங்கிறது எனக்கு தெரியல. நம்ம மேகத்துக்கு மேலே இருக்கோம், மேகம் நம்மளுக்கு கீழே போயிட்டுருக்கு. தூரத்தில் இருந்து வர்றது உங்களுக்கு தெரியுதா போகிறது? இது நம்ம மேலே பட்டுக்கிட்டு தான் போகுது. இப்போ ஓரளவு தெளிவு கிடைக்கும். இந்த பக்கம் பாருங்கள், செம்மையாக இருக்கா? அட்வென்ச்சர் பார்க்கு, வாகமன் அட்வென்ச்சர் பார்க் இதுதான். கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேகம். கலங்கிச்சுன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது பாருங்கள், மேகம் அப்படியே அங்கேருந்து வந்து இந்த மலையில் மோதி அப்படி தாவி போகுது பாருங்க. டீ கப்புலேருந்து காஃபிலேருந்து ஆவி பறந்து போகிறது மாதிரி இந்த மேகம் அந்த மலையில் மோதி அப்படியே வெளியே போகுது. கிளாஸ்லேருந்து ஆவி பறக்கிற மாதிரி மேகம் பறந்து போகுது. தெரியுது உங்களுக்கு? அந்த பக்கம் அதிகமாக போயிடுச்சு, இந்த பக்கம் கம்மியாகிடுச்சு. வியூஸ் பார்க்க இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. காற்றடிக்க உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? அந்த ஃபீல் உணர முடியுதா? காற்று கதை அடிக்கி மேகம் கிராஸ் பண்ணி போகிறது எனக்கு நல்லா உணர முடியுது. உங்களுக்கு கிடைக்குதா அந்த ஃபீல்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வெயில் வந்த பிறகு தெரியுதா உங்களுக்கு? வெயில் அந்த பச்சை மலையில் படும்போது என்ன அழகுன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கா? அப்படியே இன்னொரு வாட்டி காட்டுறேன். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது உங்களுக்கு, அதில் போகிறது தான் நம்மளுக்கு கொடுத்து வைக்கல. அது ஓப்பனில் இல்லை. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. அந்த ஃப்ரிட்ஜ் மேலே இருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணும்னு ஆசைப்பட்டேன். நமக்கு லக்கு இல்லை, ஓப்பனில் இல்லை. ஒரு ஆள் இல்லை பற்றியில். அதில் வியட்நாமில் ஃபாரின் கண்ட்ரியில் இதே மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம சவுத் இந்தியா பொறுத்தளவு வாகமனில் தான் இதை மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கிளாஸ் பிரிட்ஜு வேறு எங்கேயும் இருக்கா இதே மாதிரி கிளாஸ் பிரிட்ஜ்? இல்லை, எங்கே? வயநாட்டில் இருக்குது. நம்ம இது பக்கத்தில் இருக்குது. இதை மிஸ் பண்ணிட்டோம். பார்க்கலாம், அடுத்த வாட்டி நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அது பேர் ரோப்பு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம், காமிச்சிக்கிட்டே இருக்கலாம், இந்த இயற்கை அழகாக ரசிச்சுட்டே இருக்கலாம். ஒரு மேகம் வந்து போனாலும் இன்னொரு மேகம் வந்துடுது. காற்றடிக்க ஃபீல் கேட்குதா உங்களுக்கு? சவுண்டு கேட்குதா? கேட்கணும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இது காற்று கிடையாது, மேகம் சேர்த்து நம்மளை கிராஸ் பண்ணி போகுது. செம்ம சூப்பராக இருக்குங்க. இதைத்தான் மிஸ் பண்ணிட்டோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேலே போகிறது. பார்ப்போம், இன்னொரு வாட்டி உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்புவோம் அந்த இடத்த விட்டு. இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கு ஒரு நன்றி. கிளம்பலாம். சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த மேகங்கள் நம்ம மேலே கடந்து போகிறத உணர்வு பூர்வமாக ரசித்தோம். இந்த வியூ பண்ணி சூப்பராக ரசித்தோம். இதில் தான் மேகம் அப்படி நம்ம மேலே கடந்து போனதை உணர்ந்தோம். இதுக்கு ஒரு நன்றி. அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு ஒரு நன்றி. நம்மளை அதில் போக முடியலாட்டாலும் அதை பார்க்கவா முடிஞ்சு. நம்ம ஊரில் நம்ம ஊர் பக்கத்தில் இப்படி ஒன்று இருக்குங்கிறது அதுக்கு ஒரு நன்றி. கண்டிப்பாக அடுத்த வாட்டி வந்து அதில் போவோம். மழைக்காலங்களே இது க்ளோஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். பாய். இந்த அட்வென்ச்சர் பார்க் ஒரு பாய்.
போகலாமா? போகலாம். இந்த பக்கம் சூப்பராக இருக்குது. ஐயோ செம்மையாக இருக்குது. சரி அப்படி கீழே இறங்கலாம். நம்ம ஜீப் அங்கே தான் நிற்கி. போகலாம் கீழே. இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசு பசங்க பெரிய ஆளுகள் வரைக்கும் அட்வென்ச்சர் பண்ணதுக்கு இடம் வச்சுருக்காங்க. கேம் நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணி விளாண்டுக்கலாம். அது மேலே தான் நம்ம ஏறி பார்த்தோம். அந்த இருக்கு இல்லையா, அது மேலே தான் வியூ பாயிண்ட் பார்த்தோம். இப்போ அதுக்கு ஆப்போசிட் இருக்க மலையில் எப்படியும் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு போகலான்ட்டு வந்தேன். பாருங்கள் வியூஸ் எப்படி இருக்குன்னு. இன்னும் நிறைய வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 2 வருஷம் கழிச்சு வந்தால் இன்னும் நிறையா இருக்கும், பார்க்கலாம். அதில் ஒரு லேக் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு சூப்பராக. அங்கே பாருங்கள் ஒரு லவ் சிம்பிள் போட்டு ஹார்ட் போட்டு ஒன்று வச்சுருக்கு. இப்போ இந்த மலை உச்சியில் தெரியுது உங்களுக்கு. அந்த செம்மையாக இருக்குது. பார்த்துட்டோம். இங்கேருந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோவை என் பண்ணக்கூடிய நேரமும் வந்துருச்சு. அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்குல லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் காட்டும். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இதனாலும் கமெண்ட் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்லக்குள்ள. நன்றி, வணக்கம், பாய். வீடியோ இன்னும் முடியலைங்க. வார பாதைக்கு சூசைட் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அனுப்பினேன் சொன்னாப்புல. வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேகத்துக்கிட்ட நாம் நிற்கிறோம். ஆழத்தை பாருங்கள் கிட்டத்தட்ட. எம்மா எப்பா பாப்பா எப்பா எம்மா எம்மா எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம வியூங்க. அப்போ கரெக்டாக இந்த கல் இருக்கு இல்லையா, இந்த கல்லை தாண்டி ஒரு அடி போனோம்னா முடிச்சு. கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் ஆழம். கொஞ்சம் நஞ்சமில்ல, 2-3 கிலோமீட்டர் ஆழம் இருக்குது இதில். இந்த ஒரு கல் தான். இந்த கல்லை தாண்டி அங்கே போச்சுன்னா முடிச்சு சூசைட் பாயிண்ட்டு. மேகம் போகிறது பாருங்கள். இந்த மலை மேலே முட்டி அப்படி மேலே ஏறி போகுதா, தெரியுது உங்களுக்கு? டிவியில் பார்க்கறவங்களுக்கு நல்லா தெரியும். மொபைலில் பார்க்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், சூப்பராக தெரியும். அந்த மேகம் ஏறி போகுது பாருங்கள். நம்ம அவ்வளோ இடத்துல இருக்கோம். மேகமும் இப்போ ஏன் முன்னாடி மேலே உரைச்சி தான் போகுது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம இதுக்கு வீடியோவுக்கு தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, இன்னொரு வாட்டி காட்டிட்டு கட் பண்ணுறேன். சரியான ஆழமுங்க, சரியான ஆழமுங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது. சொர்க்கம்னா இதுதாங்க. வாகமன் தான். வாகமன்னா சொர்க்கம் அப்படி இருக்குது. மனுச்சு கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு அந்த பக்கம். சரி, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒன்றும் சொல்லல. லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாத்தையும் காட்டும். ஷேர் பண்ணுங்கள். சரி, முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம், பாய்.